Hello friends, welcome to Tamil and Raj IAS Academy. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னா ஆட்சி மொழிகள் அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றின கண்டென்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு முன்னே நம்மளுடைய பாலிட்டியில் ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்ருக்கோம். ஸோ பகுதி 1 பகுதி 2 அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதியோட கவுண்ட்டு 17. சரியா? 17 எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ், அதாவது இந்தியாவுக்குன்னு உண்டான மொழிகள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கும் அவங்க ஆட்சி மொழியாக எதை அறிவிச்சிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேசிய மொழிகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. சரியா? ஸோ பொதுவாக இந்த வீடியோவில் நான் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஓரலாக சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த விஷயங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஒரு வேளை இது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். சரியா? ஸோ ஆர்டிக்கிள் நமக்கு 343 351 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அது 343 351 வரைக்கும் எல்லா ஆர்டிக்கிளையும் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எத்தனை மொழிகள் இருந்துச்சு, எவ்வளோ % பேசுகிறாங்க, ஆங்கிலத்தை நீதிமன்ற மொழியாக எப்படி அறிவிச்சாங்க, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் 22 என்னென்ன இருக்குது, அது எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் சேர்த்தாங்க, ஒவ்வொரு சட்ட திருத்தத்தை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, தென் மத்திய அரசாங்கனுடைய ஆட்சி மொழி அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கிள், அந்த ஆட்சி மொழியை பயன்படுத்தி ஆங்கிலத்தை எப்படி கால வரையறையின்றி லைஃப் லாங்காக நம்ம சொல்ல முடியும்னு சொன்னாங்க. ஆட்சி மொழினா என்ன, இணைப்பு மொழினா என்ன அப்படிங்கிறது, தென் ஆட்சி மொழி குழு எதுக்காக உருவாக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள், அந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை யார் நியமனம் பண்ணுவா, எத்தனை பேர் இருப்பாங்க, அப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த குழுக்கள் என்னென்ன குழுக்கள் இருந்துச்சு, இவங்களுடைய பரிந்துரைகள் என்னென்ன இருக்குது, தென் அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தினுடைய ஆட்சி மொழியாக எதை அறிவிச்சிருக்காங்க, நம்ம சட்டப்புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, தென் இந்தி மொழியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது, இந்திங்கிறது நம்மளுடைய தேசிய மொழியா இல்லை அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க, தென் அது மட்டும் இல்லாமல் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகள் என்னென்ன, அதுக்கு தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறது, இந்தியாவில் பேசக்கூடிய மொத்த மொழிகளில் யார் எவ்வளோ % வரைக்கும் பேசுகிறாங்க அப்படிங்கிறத இந்த முழு கண்டென்ட்டில் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அடுத்த கண்டென்ட் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை இப்போ நான் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கணும். சரியா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆர்டிகிள் 343 எதை ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். 343வது விதி ரொம்ப முக்கியம், 345வது விதி நமக்கு ரொம்ப முக்கியம், தென் 350A 350B இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 351 இந்த ரெண்டு கூட கொஞ்சம் நார்மல், இந்த 351 அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கண்டென்ட். சரியா? அது மட்டும் இல்லாமல் 348 முக்கியம். ஸோ 343 45 48 தென் 51 மொத்தம் இந்த 4 ஆர்டிக்கிளை நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுருக்கணும். சரியா? இந்த 4 ஆர்டிக்கிளை மட்டும் ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்கோங்க. தென் அதுக்கிடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆர்டிகிள் 343 அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மத்திய அரசினுடைய அலுவல் மொழி. ஸோ அலுவல் மொழி அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய மொழிகளை பற்றி தான். சரியா? என்ன மொழிகள் யூஸ் பண்ணணும், இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கம் என்ன மொழிகளை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் 343. 345 அப்படிங்கிறத பாருங்களேன், மாநிலத்தினுடைய மொழி, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உண்டான மொழிகள் என்ன மொழிகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் 345. 348 என்னென்னு சொல்கிறாங்கன்னா நீதிமன்றங்கள் மற்றும் சட்ட வடிவுகள், நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் இருக்குல்ல, அந்த ஆர்டர்ஸ் என்ன லாங்குவேஜில் கொடுக்கணும் அப்படிங்கிறது 348 கொடுக்குறாங்க. 351 இந்தி மொழியினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசு கடமைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மாதிரி தான். மொத்தத்துக்கு 4 விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அது போக மற்ற விஷயங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அந்த விஷயங்களை மைண்டில் ஏற்றிக்கோங்க. பட் ரொம்ப மெமரியில் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மெமரி பண்ணிக்க வேண்டியது 343 345 348 தென் 351 4 ஆர்டிக்கிள் மட்டும்தான். சரியா? இந்த 4 விஷயங்கள் தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. மறுபடியும் இப்போ சொல்கிறேன். 343னா மத்திய அரசு, 345னா மாநில அரசு, 348னா நீதிமன்றம், 351னா இந்தி மொழியினுடைய வளர்ச்சி. சரியா? சரி, இந்தியாவில் சுமார் எத்தனை மொழிகள் இருக்கான்? 1652. என்னடா இது, தமிழை நான் 6000 படிச்சிருக்கேன், இங்கே என்னடா 1652 அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்கக்கூடாது. சரியா? ஸோ உதாரணத்துக்கு இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது மதுரை தமிழ் அப்படிங்கிறது தமிழ், தென் திருநெல்வேலி தமிழ் அப்படிங்கிறது தமிழ், கொங்கு தமிழ் அப்படிங்கிறது சென்னை தமிழ், இப்படி எல்லாத்தையும் கேட்டகரியாக பிரிச்சுன்னா 6000 போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக நமக்கு 1652 தமிழ் அப்படின்னு மொத்தமாக எடுத்துக்கிட்டோன்னா
சரியா? ஸோ 1652 மொழிகள் அப்படிங்கிறது ஓவராலாக இருக்குது. தென் 91% மக்கள் இந்தியாவில் எந்த மொழிகளை பேசுகிறாங்கன்னா, நம்மளுடைய 8வது அட்டவணையில் வச்சுருக்கக்கூடிய 22 மொழிகள் இருக்குல்ல, அந்த 22 மொழிகளை தான் 91% மக்கள் வந்து பேசுகிறாங்க. சரியா? அந்த 22 மொழிகள் என்னென்ன அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கேன். அஸ்ஸாமி, கன்னடம், மணிப்புரி, பஞ்சாபி, தெலுங்கு, மைத்திலி, குஜராத்தி, கொங்கணி, நேபாளி, சிந்தி, போடா, வங்காளி, காஷ்மீரி, மராத்தி, சமஸ்கிருதம், உருது, சந்தல், இந்தி, மலையாளம், ஒரியா, தென் தமிழ், டோங்கிரி. இந்த 22 மொழிகள் அப்படிங்கிறதா நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 22 இருக்குது. ஆரம்பத்தில் 14 மொழிகளை வந்து நம்ம வந்து ஏற்றுட்டு இருந்தோம். தென் அதுக்கடுத்து ஒரு மொழியை சேர்த்தோம், 15 ஆச்சு. தென் அதுக்கடுத்து 3 சேர்த்தோம், 18 ஆச்சு. தென் அதுக்கடுத்து 4 சேர்த்தோம், 22. சரியா? ஸோ இந்த இந்த 15வது எதை சேர்த்தோம், 16, 17, 18 எதை சேர்த்தோம், 19, 20, 21, 22. சரிங்களா? இதெல்லாம் எதை சேர்த்தோம், எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் சேர்த்தோம் அப்படிங்கிறதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னே இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன். இந்தியா முழுவதும் ஒரே சீரான நிர்வாகத்தை ஏற்படுத்த ஆங்கிலம் நீதிமன்ற மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ பொதுவாக எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் நார்மலாக ஒரே ஈவனாக போகணுன்றதுக்காக எந்த லாங்குவேஜை, இங்கிலீஷை நீதிமன்ற மொழியாக ஏற்றுக்கொண்டுட்ருக்காங்க. சரியா? ஸோ இது ஒரு காமன் பாயிண்ட்டு. தென் அதுக்கடுத்து இந்த 22 மொழிகள் தெரியும். இந்த 22 மொழிகளில் 14 மொழிகள் ஆரம்பத்தில் இருந்துச்சு. சரியா? ஸோ 15வது மொழியாக சேர்க்கப்பட்ட மொழி சிந்தி லாங்குவேஜ். சரியா? எத்தனாவது சட்ட திருத்தம்னா 21வது சட்ட திருத்தம். சரியா? வருஷம் 67. ரொம்ப முக்கியமானது. 15வதாக சேர்க்கப்பட்ட மொழி சிந்தி. சரியா? எந்த வருஷம்? 67வது வருஷம். எந்த சட்ட திருத்தம்? 21வது சட்ட திருத்தம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். சரியா? தென் அதுக்கடுத்து ஒரு 3 மொழிகளை சேர்த்தோம். கொங்கணி, மணிப்புரி, நேபாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 லாங்குவேஜ். என்னென்னது? கொங்கணி, தென் மணிப்புரி, தென் நேபாளி. இது 3ஐயும் நம்ம சேர்த்தோம். இது எந்த சட்ட திருத்தம்னா 21க்கு அப்புறம் 71வது சட்ட திருத்தம். எத்தனாவது சட்ட திருத்தம்? 71வது சட்ட திருத்தம். இங்கே நமக்கு 67 பண்ணியிருப்போம். இது வந்து 92வது வருஷம் நமக்கு 92வது வருஷம் திருத்தம் பண்ணியிருப்பாங்க. சரியா? தென் அதுக்கடுத்து போடா, டோங்கிரி, மைத்திலி, சந்தலி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 லாங்குவேஜஸ் சேர்த்தோம். இது இந்த 92வது வருஷம் முன்னாடி இருந்துச்சா, இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 92வது சட்ட திருத்தமாக இருக்கும். 92வது சட்ட திருத்தம் எந்த வருஷம்? 2003 நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ 91வது சட்ட திருத்தமும் 2003 தான் நடந்திருக்கும். நமக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா? ஸோ 92வது சட்ட திருத்தமும் 2003 நடந்திருக்கும். ஸோ 21வது சட்ட திருத்தம், 71வது சட்ட திருத்தம், 92வது சட்ட திருத்தம். ஸோ 21வது சட்ட திருத்தத்தோட வருஷம் வந்து 67, 71வது சட்ட திருத்தத்தோட வருஷம் வந்து 92, 92வது சட்ட திருத்தத்தோட வருஷம் வந்து 2003. சரியா? ஸோ மொத்தம் 15வது மொழி சிந்தி, 16, 17, 18ஆக கொங்கணி, மணிப்புரி, நேபாளி சேர்த்தாங்க. 19, 20, 21, 22 அந்த லாங்குவேஜில் போடா, டோங்கிரி, மைத்திரி, சந்தலி அப்படின்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜை நமக்கு சேர்த்தாங்க. சரியா? இதெல்லாம் புதிதாக சேர்க்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி, இப்போ தான் மெயின் உள்ளே வர்றாங்க. ஆர்டிகல் 343 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 343 என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு, மத்திய அரசின் அலுவலக மொழி தேவநாகரி எழுத்துருவில் உள்ள இந்தியாக இருக்கணும். ஸோ தேவநாகரிங்கிறது நம்ம வந்து பார்த்துருப்போம், எழுத்து வடிவம். சரியா? ஸோ எழுத்து வடிவம் என்ன வடிவத்தில் இருக்கணும்? இந்தி லாங்குவேஜ், பட் எழுத்து வடிவங்கிறது தேவநாகரி வடிவத்தில் இருக்கணும். மத்திய அரசினுடைய அலுவலக மொழி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட். 2, ஆங்கிலமும் இந்தியும் 1965 வரை ஆட்சி மொழியாக இருந்தது. எப்போ இருந்து? 1950லிருந்து 65. இது வந்து ஒரு 15 வருஷ காலகட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அரசியலமைப்பு உருவான ஆண்டிலிருந்து ஆங்கிலம் அரசு மொழியாக 15 வருட பயன்பாட்டில் தொடர்ந்து இருந்தது. எத்தனை வருஷம்? 15 வருஷம் நமக்கு வந்து தொடர்ந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சரியா? 50லேருந்து. தென் பாராளுமன்றமானது 63ல், ஸோ 65ல் முடியும். ஸோ 63ல் ஆட்சி மொழி சட்டம் அப்படிங்கிறத ஒன்று இயற்றுறாங்க. அதில் 65லேருந்து அந்த சட்டம் நடைமுறைக்கு வருது. இந்த 63ல் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலமானது 65லேருந்து 71 வரைக்கும் இணைப்பு மொழியாக மறுபடியும் தொடர அனுமதிச்சிருக்காங்க. சரியா? ஸோ
ஸோ ஸ்டார்டிங் 15 வருஷம், 50 to 65, தென் அதுக்கடுத்து 71 வரைக்கும் சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து ஆட்சி மொழி சட்டம் 67 திருத்தப்பட்டு 71 வரைக்கும் இருக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு முன்னவே 67 திருத்தி ஆங்கிலம் அலுவல் மொழியாக கால வரையறையின்றி நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். சாரி. ஸோ ஸ்டார்டிங் 1950 நம்ம சட்டத்தை ஏற்றுக்கிட்டோம். 50லேருந்து 65 வரைக்கும் ஒரு 15 வருஷத்துக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டாச்சு. என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்? இங்கிலீஷை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு. தென் 65 முடிகிறதுக்கு முன்னவே 63 ஒரு சட்டத்தை போட்டு இந்த 65க்கு அப்புறம் 71 வரைக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த 71க்கு முன்னே மறுபடியும் 67 இன்னொரு திருத்தம் பண்ணி 71 லாங் லைஃப் எவ்வளோ வேணாலும் இது நடந்துட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ என்ன லாங்குவேஜை சொல்கிறாங்க? கால வரையறையின்றி நீட்டிக்க அனுமதி கொடுத்துச்சு ஆங்கிலத்தை அலுவல் மொழியாக. ஸோ விதி 348 படி உச்ச மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் ஆங்கிலத்திலேயே வழங்கப்பட வேண்டும். எந்த ஆர்டிகிள்? 348. இப்போ நமக்கு பிரச்சனை வந்ததெல்லாம் நமக்கு வந்து தெரியும், அப்படி தானே? ஆர்டிகல் 348 பயன்படுத்தி ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் சரி, ஹை கோர்ட்டும் சரி என்ன தீர்ப்பு கொடுக்கணும்னா இங்கிலீஷோட கண்டென்ட்டில் தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து லோக்கல் நீதிமன்றத்தில் தமிழில் கொடுங்க அப்படின்றத நமக்கு வந்து பிரச்சனை போச்சு இங்கே. சரியா? இருந்தாலும் 348 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷில் தான் நமக்கு அதுக்கு உண்டான டேட்டாவை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது 343ல் அலுவலக மொழிகள் அப்படிங்கிறது என்ன லாங்குவேஜில் இருக்குது, இந்த இங்கிலீஷை நம்ம எப்படி வந்து கூட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து சொல்லணும். சரியா? ஸோ அதே மாதிரி இந்தியாவினுடைய ஆட்சி மொழினா இந்தி, இந்தியாவின் இணைப்பு மொழினா ஆங்கிலம். இது ரெண்டு முக்கியம். சரியா? ஸோ ஆட்சி மொழி யார்? நம்மளுடைய மோடி ஐயா. மோடி என்ன பேசுகிறாரு? ஹிந்தியில் பேசுகிறாரு. இணைப்பு மொழி. ஸோ அவங்களுக்கும் இன்னொரு நபருக்கு உண்டான கம்யூனிகேஷன் மீடியமாக எது இருக்குன்னா இங்கிலீஷ் தான் இருக்கும். சரியா? அவங்களுக்கும் இன்னொரு நபருக்கு உண்டான கம்யூனிகேஷன் மீடியங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? தென் 344 ஆர்டிகிள் 344 இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குழுவை அமைப்பாங்க. அந்த குழு யார் அமைப்பாங்கன்னா ஜனாதிபதி அமைப்பாங்க. சரியா? ஸோ எதுக்காக? இந்த ஆட்சி மொழியை பற்றின விஷயங்களை பற்றி பேசி அதுக்குண்டான முடிவுகள் எவ்வளோ வருஷம் கூட்டலாம், எவ்வளோ நபர்கள் இருக்கணும், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக. சரியா? அதில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு 5 ஆண்டுகளுக்கு உள்ளாகவும், எவ்வளோ? 5 வருஷத்துக்கு உள்ள தொடங்கணும். பிறகு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் குடியரசுத் தலைவர் மொழி ஆணையம் அப்படிங்கிறது ஒன்று நியமிப்பாராம். அரசியலமைப்பு வந்ததுலேருந்து 5 வருஷத்துக்குள்ள, அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு நியமனம் பண்ணுவார். அதில் ஒரு தலைவர் இருப்பார், 30 உறுப்பினர் இருப்பாங்க. இந்த 30 உறுப்பினரில் 20 பேர் லோக்சபா, 10 பேர் ராஜ்யசபா மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஒரு தலைவரை யாரை வேணால் நியமனம் பண்ணலாம் இந்த மாதிரி. சரியா? ஸோ லைக் பிஜி கேரு, தென் ஜிபி பந்த் இவங்களுடைய தலைமையில் உருவாக்குறாங்கல்ல, இவங்களாம் தலைமை. சரியா? உறுப்பினர்கள் வந்து மக்களவையில் 20 பேரும், மாநிலங்களவையில் 10 பேரும். இந்த குழு என்ன பண்ணுன்னு பாருங்களேன். பரிந்துரைகளை ஆய்வு செய்து குழுவின் ஆய்வு கருத்துக்களை அறிக்கையாக யாரிடம்? ஜனாதிபதியிடம் தெரிவிக்கிறது. இந்த விஷயங்களை மாற்றிக்கோங்க, இதை மாத்திரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடிய வேலையைத்தான் இந்த ஆட்சி மொழி குழு பார்க்கும். ஆட்சி மொழி குழுவை அமைக்கலாம்னு சொல்லக்கூடிய விதி 344. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு தலைவர், 30 உறுப்பினர் இருப்பாங்க, மக்களவை சார்ந்த 20 பேர், மாநிலங்களவை சார்ந்த 10 பேர் அப்படின்னு இருப்பாங்க. அவரை யார் நியமனம் செய்வான்னா குடியரசுத் தலைவர் தான். சரியா? தென் பிஜி கேரினுடைய தலைமையில் 1955 ஒரு அதிகாரப்பூர்வ மொழி ஆணையத்தை குடியரசுத் தலைவர் அமைச்சார். தென் ஜிபி பந்த் குழு 1957 அமைச்சாங்க. சரியா? ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 1955 பிஜி கேட், 1957 ஜிபி பந்த். இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்ற விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? இது ரெண்டு மட்டும். இந்த அறிக்கையில் என்ன சமர்ப்பிச்சாங்க அப்படிங்கிறது கூட நமக்கு தேவையில்லை. பிஜி கேரும் தென் ஜிபி பந்தும் இந்த 2 பேர் குழு அமைச்சாங்கன்ற பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? தென் மாநில ஆட்சி மொழி இப்போ தான் நம்ம சொன்னோம் 345. 345 தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, ஒரு மாநிலத்துக்கும் அவங்களுக்கு தேவையான மொழிகளை ஆட்சி மொழியாக வச்சுக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் தமிழை வச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு உண்டான, அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான அவங்க மொழியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னே இங்கிலீஷை வச்சுக்கோங்க.
ஆட்சி மொழியாக நிர்ணயம் செய்யும் வரை ஆங்கில மொழியை ஆட்சி மொழியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்கள் இந்த மொழியை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சரியா, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மீதி இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே சும்மா வளவளன்னு இருக்கும். பட் எதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேணாம். மாநிலத்தின் ஆட்சி மொழியை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 345 மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு பொதுவாக எந்த ஒரு மொழியும் கிடையாது. அவங்க ஒரு மொழியை வச்சுக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை வச்சுக்கலாம். அதர்வைஸ் அவங்க இந்தியை வச்சுக்கலாம், இங்கிலீஷை வச்சுக்கலாம், எதை வேணால் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆர்டிகல் 345 சொல்லியிருக்காங்க. மற்றபடி எதையுமே ஞாபகம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தென் ஆர்டிகல் 351 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அரசியலமைப்பு மத்திய அரசிற்கு இந்தி மொழியை ஊக்குவிக்கவும் பரப்புவதற்கும் மற்றும் மேம்பாட்டிற்கும் சில கடமைகளை விதித்துள்ளது. நம்ம சட்டப்புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தி மொழியை ஊக்குவிக்கணும். ஏன் இந்தி மொழியை ஊக்குவிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமது நாட்டில் அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழி இந்தி லாங்குவேஜ். சரியா, அதனால் அதை ஊக்குவிக்கக்கூடிய பொறுப்பு கடமை யாருக்கு இருக்குது, மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 351. சரியா, சரி, அப்படிப்பட்ட இந்தியாவினுடைய தேசிய மொழியா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான தேசிய மொழியும் கிடையாது. மாறாக இந்தியாவின் ஆட்சி மொழி தான் இருக்குது. ஆட்சி மொழினா என்னது, இந்தி. அதில் தான் பாருங்களேன், மத்திய அரசின் அலுவல் மொழி இந்தி என சரத்து 343 சொல்லுது. ஆர்டிகல் என்ன சொல்லுது, 343 மத்திய அரசினுடைய அலுவலக மொழி இந்தி, நார்மல். சரியா, அது போக வேறு ஒன்றும் சொல்லலை. அதுக்கடுத்து 2010 ஒரு வழக்கு போடுறாங்க குஜராத்துடைய ஹைகோர்ட்டில். கச்சாடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வழக்கு போடுறாரு. அந்த வழக்கின் மூலமாக தீர்ப்பு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 343 சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்தி மத்திய அரசின் அலுவல் மொழி தான். சரியா, வேறு ஒன்றும் சொல்லலை. இந்தியாவின் தேசிய மொழி அப்படின்னா நம்ம சட்ட புத்தகத்தில் சொல்லலை. சொன்னதுக்கான ஆவணமும் எதுவும் கிடையாது. ஸோ இந்திங்கிறது இந்தியாவினுடைய தேசிய மொழின்ற ஒரு எண்ணம் தவறு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. யார் சொன்னது, கச்சாடியா வழக்கில் 2010 குஜராத் உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதை யார் விசாரித்தா அப்படின்னா S.J. முகர்ஜி மற்றும் A.S. தேவ் அவங்க குழு தான் விசாரித்தாங்க. அந்த குழுவில் சொல்லப்பட்ட விஷயமும் அதுதான். சரியா, ஸோ 2010 இனிமேல் இந்திங்கிறது தேசிய மொழிலாம் எவனும் சொல்லாதீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. சரியா, சரி, செம்மொழி அந்தஸ்து செம்மொழி இருக்கணும்னா 1500 2000 வருடமாவது இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நமக்கு உண்டான வரலாறு. அப்படி பார்த்தா நம்மளுடைய மொழி தமிழ் மொழி 2004 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. சமஸ்கிருதம் 2005 அறிவிக்கப்பட்டது. தெலுங்கு 2008 அறிவிக்கப்பட்டது. கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. இதை நம்ம எப்படி ஞாபகம் வைக்கிறதுனா, நம்ம பசங்க சொன்னது சமஸ்கிருதத்தோட வார்டு சாரி எஸ் அப்படிங்கிறத மையமாக வச்சு இங்கே 5. ஸோ சமஸ்கிருதம் எஸ் அப்படிங்கிறது 5 சொன்னாங்க. தென் அதே மாதிரி தெலுங்கும் கன்னடமும் 8. ஸோ தெலுங்கானா தெலுங்கு அப்புறம் கன்னடா அப்படிங்கிறது இருக்குல்ல, இங்கே நமக்கு போனோன்னா லட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத மையமாக வச்சு 2 பக்கமும் லட்டு கிடைக்குன்றத மையமாக வச்சு 8 அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. தென் மலையாளம், ஸோ தெலுங்கானா மூவி 13ஆம் நம்பர் வீடு, 13ஆம் நம்பர் வீடு. தென் ஒடியா, தென் 13ஆம் நம்பர் வீட்டில் பேய் இருக்கும், 14வது வருஷம் ஓடி போச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க நம்ம பசங்க. சரியா, சரி, ஸோ அதை மையமாக வச்சு 2014 அப்படிங்கிறது ஒடியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ் என்றைக்கும் மறக்காது, 2004 அப்படிங்கிறது முக்கியமான ஒரு வருஷம். தென் இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகளில் டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய மொழிகள் என்னென்னா, இந்தி கிட்டத்தட்ட 41% மேலே பேசுகிறாங்க, வங்காளம் 8% மேலே, தெலுங்கு 7% மேலே, மராத்தி 6.9% மேலே, தமிழுங்கிறது 5.99% தான் பேசுகிறாங்க. ஸோ நம்மளுடைய மொழி இந்திய அளவில் பார்த்தோம்னா கம்மியான பர்சன்ட் பேசக்கூடிய மொழி. சரியா, இந்திய அளவில் அதிகமாக பேசக்கூடிய மொழிகள். சரியா, இவ்வளோ தான் நமக்கு இந்த டாப்பிக்கில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா, சரி, இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோன்னா இதுக்கு உண்டான கேள்விகள் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஓப்பன் ஆகும். நம்மளுடைய டெலகிராம் சேனல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டெலகிராமில் போயிட்டு TNPSC G2A அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் ஓப்பன் ஆகும். அதில் இதுக்கு உண்டான கேள்விகள் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அந்த கேள்விகளையும் பார்த்து நீங்கள் படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாங்கிறத அப்போவே நீங்கள் டெஸ்ட் எழுதியும் பார்த்துக்க முடியும். சரியா,
சரி, இது மாதிரி அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட புக்கும் சரி, நம்மளுடைய ஆன்லைன் கண்டென்ட்டுக்கான பிடிஎஃப்பும் சரி, தென் நம்மளுடைய அப்ளிகேஷனும் சரி, இது எல்லாமே பெய்டு கண்டென்ட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு நம்மளுடைய புக்கில் 2008 ஸோ 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளை தனித்தனியாக டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து பிரித்து ஒரே புக்காக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புக்கை பற்றின டீட்டெயிலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடியதான் நம்மளுடைய புக்கு. இந்த புக்கில் நான் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா 2008 ஆரம்பித்தது. ஸோ தமிழில் பகுதி 1ல் இதுதான் பகுதி 1. நம்மளுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டோன்னா இதுதான் நம்மளுடைய சிலபஸ். கரெக்டு தானே? இந்த சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு நான் வந்து அப்படி லைன் பை கொடுத்துருக்கேன். தென் அதே மாதிரி ஜிகேவோட கண்டென்ட் பாலிட்டியில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்கேன். பொருளாதாரத்தையும் அது மாதிரி பிரிச்சுருக்கேன். அறிவியல், தென் புவியியல், தென் வரலாறு, இப்படி எல்லாம் பிரிச்சிருக்கேன்ல. இதில் கொஸ்டின்ஸ் எப்படி தெரியுமா நான் கொடுத்துருக்கேன்? இப்போ அரசியலமைப்பு எடுத்துக்கிட்டோன்னா சட்ட திருத்தம் கொடுத்துருக்கோமா? ஸோ பேஜ் நம்பர் 289 கொடுத்துருக்கேனா? இந்த பேஜ் நம்பர் 289ல் இப்போ நான் அந்த பேஜுக்கு நான் உங்களுக்கு ஷோ போய் காட்டுறேன். 290 நான் போயிட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வணிகம் தான் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு அடுத்து நமக்கு வரும். சரியா? ஸோ அந்த பேஜுக்கு நான் வந்து பாலிட்டியில் உங்களுக்கு நான் அப்படியே ஷோ பண்ணுறேன் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ இங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது பாலிட்டியில் சட்ட திருத்தம்னு சொல்லிட்டு. அப்போது இந்த சட்ட திருத்தம் சார்ந்த கேள்விகள் மட்டும் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த சட்ட திருத்தம் மட்டுமே கேட்கப்பட்டது. சரிங்களா? பாலிட்டின்னு மொத்தமாக இல்லை, இந்த சட்ட திருத்தத்தில் மட்டுமே இங்கே வரைக்கும் 38 கேள்விகள் இந்த சட்ட திருத்தம் சார்ந்த கேள்விகள் மட்டுமே கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் இந்த பாலிட்டி நீங்கள் படிக்கணும்னா சட்ட திருத்தம்னு ஒரு டாபிக் படிக்க போகிறீங்கன்னா இப்படியெல்லாம் கேள்வி 2008 2023 வரைக்கும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்கங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த டாபிக் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். படித்ததுக்கப்புறம் இதை நீங்கள் டெஸ்ட் எழுதி போட்டு பார்க்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாலிட்டின்னு இல்லை, தமிழாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், சோசியலாக இருக்கட்டும், தென் அதே மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு நான் இந்த மாதிரி பிரித்து நான் கொடுத்துருக்கேன். சரியா? இதுதான் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட புக்கு. இந்த புக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் டைரெக்டாக எங்கள் கூட நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த புக்கோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 300 rupees தான். சரிங்களா? ஸோ இப்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். 300 rupees மட்டும்தான். இந்த 300 rupeesலேயே உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஆல்சோ சேர்த்தே வந்துடும். சரிங்களா? ஸோ 350 உங்களுக்கு ஆஃபரில் 300க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ 300 rupeesக்கு உங்களுக்கு கொரியரும் சேர்த்தே உங்களுக்கு புக்கு உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். சரியா? ஸோ எஸ்டி கொரியரில் நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். இந்த புக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணக்கூடிய ஏபிஐ லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த புக்கை பற்றின டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது போக அது மூலமாக உங்களுக்கு ஒரு ஃபோன்பே ஜிபே நம்பர் ஷேர் பண்ணுவாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு 300 rupees பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு எஸ்டி கொரியரில் புக் அப்படிங்கிறத ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. சரியா? டிஸ்கிரிப்ஷனில் புக்கை பை பண்ணுறதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் வந்து பை பண்ணிக்க முடியும். சரியா? இதில் புக்கை பற்றின டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், ஸ்க்ரீன்ஷாட் வேணும், சாம்பிள் பேஜஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுவாங்க. சரியா? அது போக 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழோட நியூ புக்கோட லைன் பை லைன் கண்டென்ட் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸோட லைன் பை லைன் கண்டென்ட் 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸோட ஒவ்வொரு லெசன் வைஸ் லைன் பை லைன் கண்டென்ட் இது எல்லாத்தோட மொத்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுமே சிங்கிள் பிடிஎஃபாக உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிடிஎஃபோட காஸ்ட் வந்து 250 rupees அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறது நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒர்த்தா இல்லை, எல்லாருமே அது வந்து ரொம்ப சீப்பாக நினைக்கிறீங்க அப்படின்றதுக்காக ஒரு காஸ்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு நம்ம போட்ட எஃபோர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுன்றதுக்காக. சரியா? ஸோ 250 rupees அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த புக்கு இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு மெயிலில் ஷேர் பண்ணுவோம். அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டோட ஆக்சஸ் உங்களுக்கு வேணும்னா அதுவுமே சேட் லிங்க்கில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்ககிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்குமே நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அது போக நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜஸ்ட்டு நம்மளுடைய அகாடமி நேம் தமிழன் ராஜ் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன்
அப்ளிகேஷன் வரும். அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு இயல் வைஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எழுதலாம், லெசன் வைஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எழுதலாம். இப்போது நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஓல்டு கொஸ்டின் டாபிக் வைஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம், ரேண்டம் டெஸ்ட் எழுதலாம், மார்க் டெஸ்ட் எழுதலாம். கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட வினாக்கள் கொண்ட அப்ளிகேஷன் தான் நம்மளுடைய அப்ளிகேஷன். 50,000க்கு மேற்பட்ட வினாக்களை நீங்கள் எப்போ வேணாலும் எவ்வளோ டைம் வேணாலும் எழுதி பார்க்க முடியும். நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே சாட் பண்ணக்கூடிய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் சாட் பண்ணி உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்னவோ அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். சரியா? சரி, தேங்க்யூ.